ஹலோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் சாப்டர்ல நம்ம எப்படி ஒரு ஜிபி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். ஜிபி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அது என்னது அப்படின்னா ஒரு டேட்டாஸ் கொடுத்துருப்பான். அதாவது ஒரு ரெண்டு மூணு டேர்ம்ஸை கம்பேர் பண்ணி ரெண்டு டேர்ம்ஸ் ஆட் பண்ணா இந்த இது வருது. ரெண்டு டேர்மா ஒரு டேர்ம் இன்னொரு டேர்மை விட இவ்வளவு பெருசா இருக்கு, இல்லைன்னா ஒரு டேர்ம்ஸ் இவ்வளவு விட இத்தனை மடங்குல இருக்கு. இந்த மாதிரி ஒரு ரெண்டு டேர்ம்ஸ் இல்ல மூணு டேர்ம்ஸை கம்பேர் பண்ணி நமக்கு டேட்டாஸ் கொடுத்துருப்பான். அந்த கொடுத்துருக்க டேட்டாஸ் வச்சு நம்ம அந்த சீரீஸ் அந்த சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கணும், ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட். அதுல ஒரு ரெண்டு சம்ஸ் இருக்குது இந்த எக்ஸசைஸ்ல. அந்த ரெண்டு சம்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம்ஸ், find the GP for which sum of the first two terms is -4 and fifth term is 4 times the third term. இப்போ இந்த டேர்முக்குலாம் பதிலா ஃபர்ஸ்ட் அந்த ஜென்ரலா எப்படி இருக்கும்? மொதல் அஞ்சு டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏஆர் ஏ, ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் கியூப், ஏஆர் பவர் 4, இந்த மாதிரி போகும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தா sum of the first two terms அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ பிளஸ் ஏஆர் ஈக்குவல் டு -4. ஏவை காமனா வெளியெடுத்தோம்னா 1 பிளஸ் ஆர் ஈக்குவல் டு -4. இது ஒரு டேட்டாவா வச்சுக்கணும். அடுத்து ஃபிஃப்த் டேர்ம் இஸ் 4 டைம்ஸ் த தேர்ட் டேர்ம். ஓகே, இப்போ இத என்ன பண்ணலாம்? ஏஆர் ஸ்கொயர்டால ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணா 4, தென் ஆர் ஸ்கொயர். இதுல காமன் டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டா நமக்கு கிடைக்கிறது ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ ஆரோட வேல்யூ பிளஸ் ஆர் -2. ஸோ ரெண்டு ஆர் வேல்யூ இருக்கு. ஸோ கேஸ் 1, if r is equal to 1, sorry, r is equal to 2. r is equal to 2 இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா a plus a into 1 plus 2 equal to -4 is 3 equal to -4. So a is equal to -4/3. a க்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். Then r is equal to -2 அப்படின்னா a ஓட வேல்யூ வேற மாதிரி கிடைக்கும். 1 minus 2 equal to -4, which is -1 equal to -4. a is equal to +4. So ரெண்டு டேட்டா நமக்கு கிடைச்சது. So case 1. So geometric progression 1. அதுல a -4/3 and r is equal to 2. இப்படி இருந்தா நம்மளோட ப்ராக்ரெஷன் எப்படி இருக்கும்? -4/3, -8/3, -16/3, -32/3. அப்படியே போய்கிட்டே இருந்து ஜெனரல் டேர்ம் எப்படி இருக்கும்? -4/3 times 2 power n - 1 அப்படின்னு இருக்கும். Case 2. a is equal to 4, r is equal to -2. So அந்த geometric progression எப்படி இருக்கும்? 4 -8 16 -32 ... 4 times -2 power n - 1, இந்த மாதிரி. ஸோ இந்த ரெண்டு வகையான ப்ராக்ரெஷன் நமக்கு கிடைக்கும் from the given data. Okay, coming to the next problem. Find power terms. நாலே term தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Forming a geometric progression in which the third term is greater than first term by 9, second term is greater than the fourth term by 18. So a, ar, ar square, ar cube. Okay, so a ஓட 9 சேர்த்தா என்னது? தேர்ட் டேர்ம் கிடைக்கும். தேர்ட் டேர்ம் ஓடது என்னது? ar cube. ஃபோர்த் டேர்ம் ar power 4. ஸோ இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். தேர்ட் டேர்மை விட ஃபர்ஸ்ட் டேர்ம் 9 வேல்யூ கூட இருக்கு. தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் 9 ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் இஸ் கிரேட்டர் தென் ஃபோர்த் டேர்ம் பை 18. ஸோ ஃபோர்த் டேர்ம் ar பவர் 3, சாரி, இது ar ஸ்கொயர்டுங்கிறது நமக்கு தேர்ட் டேர்ம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுறது எப்படி இருக்கணும்? தேர்ட் டேர்ம் இஸ் greater than first term by 9. So third term இங்க என்னன்னா ar square. Fourth term என்னன்னா ar cube plus 18, which is equal to the second term. Second term ar.
ஸோ இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம வந்து மாற்றி எழுதணும். மாற்றி எழுதி நம்ம வந்து ஏ வேல்யூ ஆர் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஏவை இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம், ஈக்குவல் டு 9. ஏவை காமனாக வெளியே எடுத்தால் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 9. செகண்ட் ஈக்குவேஷன் ஏஆர் கியூப் மைனஸ் ஏஆர் ஈக்குவல் டு மைனஸ் 80. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் என்னது, ஏஆர் கியூப் பிளஸ் 18 ஈக்குவல் டு ஏஆர். ஏஆர் அந்த சைடு கொண்டு வந்துட்டு 18 அந்த சைடு கொண்டு போகிறோம். இங்கே ஏஆரை காமனாக வெளியே எடுக்கலாம். ஏஆரை காமனாக வெளியே எடுத்தால் ஏஆர் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கும். ஸோ ஏவையும் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 1 இதோட வேல்யூ வந்துட்டு இங்கே நமக்கு தெரியும் 9. ஸோ அந்த வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், isn't it? ஸோ ஏ டைம்ஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 1 அதுக்கு பதிலாக 9 யூஸ் பண்ணிட்டு இங்கே ஆர் டேர்ம் மட்டும் இருக்கும். ஸோ 9r ஈக்குவல் டு மைனஸ் 18. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 2வை எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா ஏ இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 9 இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, ஸோ a into minus 2 whole square minus 1 equal to 9. a 4 minus 1 equal to 9. So r is equal to 3 equal to r times 3 equal to 9. r is equal to 9 by 3 which is 3. So a is equal to 3. Sorry for the typing error. So here it is a ஆருக்கு பதிலாக தான் நம்ம வந்து -2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ a times 4 minus 1 equal to 9, a times 3 equal to 9, a is equal to 9 by 3 which is a is equal to 3. So a equal to 3, r equal to -2. இதை யூஸ் பண்ணி ar square ar cube எழுதணும்னா இங்கே வந்து 3, இங்கே வந்து -6, இங்கே வந்து -6 times -2 which is 12. Then 12 times -2 is -24. So first 4 numbers தான் கேட்டிருக்காங்க. So 3 -6 12 -24 would be the answer. ஸோ இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்கோம், அவங்க கொடுத்ததை வச்சு எழுதியிருக்கோம். எழுதிட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் வந்துட்டு ஏவை காமனாக வெளியே எடுத்து ஒரு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கிறோம். ஏவை காமனாக வெளியே எடுத்துட்டா 8 டைம்ஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 9 வரும். இப்போ அதுக்கடுத்த ஸ்டெப்பில் வந்து ஏஆர் கியூபையும் ஏஆரையும் ஒரே பக்கம் கொண்டு வந்துக்கிறோம், 18 அதர் சைட் கொண்டு போய்க்கிறோம். இப்போ ஏஆர் கியூப்லையும் ஏஆரில் இருந்தும் ஏஆரை காமனாக வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்தால் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ராக்கெட்டில் வரும். இப்போ ஏவையும் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 1க்கு பதிலாக நம்ம ஏற்கனவே வந்து 9 வச்சிருக்கோம். ஸோ அந்த 9 கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் 9r equal to -18 கிடைக்கும், which is r is equal to -2. ஸோ அந்த r is equal to -2ங்கிறத மறுபடியும் a times r square minus 1 equal to 9 அந்த ஈக்குவேஷனில் போடுறோம். அந்த ஈக்குவேஷனில் போட்டு சால்வ் பண்ணோன்னா ஏவோட வேல்யூ வந்து 3 வரும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடச்சிச்சு, ஆர் கிடச்சிச்சு. இதை ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்மளால வந்து ஃபர்ஸ்ட் 4 நம்பர்ஸ் எழுத முடியும். அதை எழுதியிருக்கோம். ஸோ ஆன்சர் இஸ் 3 -6 12 -24. ஓகே, ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ரிலேஷன்ஸ் கொடுத்தாலும் அந்த ரிலேஷன்ஸை வந்து நம்ம மேத்தமெட்டிக்கலாக கன்வெர்ட் பண்ணி எழுதிட்டு அப்புறம் எதெல்லாம் காமனாக எடுக்கலாம் இதுங்களான்னு பார்த்து சிம்பிளிஃபை பண்ணி நம்ம சால்வ் பண்ணிடலாம். இட்ஸ் அ வெரி ஈஸியஸ்ட் ப்ராப்ளம். ஸோ அடுத்த வீடியோஸில் வந்து கொஞ்சம் ப்ரூஃப் பேஸ்டு ப்ராப்ளம்ஸாக நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.